உங்களை ஆச்சரியப்பட வைத்த சித்தர் யார்? சக்கரை அம்பாள் திருவான்மூரில் இருக்காங்க. நான் அங்கே 7 வருஷம் அவங்க காலையில் அவங்ககிட்ட போய் தியானம் பண்ணி தான் மற்ற வேலைலாம் நான் செய்வேன். அந்த அம்மா வந்து ஒரு நாள் எனக்கு நேராக வந்து காட்சி கொடுத்து, ஆன்மீகம் அந்த 3வது கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஓப்பன் பண்ணி கொடுத்து, அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு, ஆன்மீக நிகழ்ச்சியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுலேருந்து சந்தோஷம். அதனால் 7 வருஷம் அவங்க கூடயே அங்கேயே இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா வந்து சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போனால் பறந்தே தான் வருவாங்க. அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை உள்ளவங்க ஆன்மீக ரீதியாக இருப்பெல்லாம் உடனே சரியாகும். அந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய சக்தி. எனக்கே ஒன்றும் இல்லை. அந்த அம்மாவை 7 வருஷம் காலையிலே விழுந்துட்டேன், அங்கேயே இருந்துட்டேன். அந்த அளவுக்கு பெரிய விஷயங்கள் தான் ஆன்மீகத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா, கத்தி இருக்குல்ல, நஞ்சன்ராயன்னு அவங்க சிஷியன் ஒருத்தர் இருந்தார். அது அம்மாவுடைய சிஷியை தான். அவங்களுக்கு அவர் அம்மாவை கேட்டு தான் ஒரு மருத்துவம் பண்ணுவார். அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் கத்தியே அப்போ தான் இவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி ஆப்ரேஷன் பண்ண, என்ன நோயின்னு அவருக்கு நம்ம தான் சொல்லி கொடுத்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ மருத்துவத்திலையும் அம்மா பெரிய ஆள், ஆப்ரேஷன் பண்ணுறதுலையும் பெரிய ஆள், ஆன்மீக சக்தி உள்ளவங்க. இதுமாதிரி இப்போ எந்த காலம் வண்டி இல்லாத போதெல்லாம் பறந்து எங்கே போனாலும் சரி, இமாலயஸ் போனாலும் சரி, திருவண்ணாமலை போனாலும் சரி, பறந்து தான் வருவாங்க. அது வந்து நேரடியாக வந்து ஆங்கிலேயர் இருக்கும்போது அவங்க கையாலே எழுதியிருக்காங்க. திருவிக்கா எழுதியிருக்காரு. நிறைய பேர் அவங்க காட்சி கொடுத்து இப்போ கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா என்ன போனாலும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்க பறக்கிறது பார்த்துல எனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க நேராக வந்து. அதெல்லாம் பறக்கிறது நான் பார்த்ததே கிடையாது. காட்சி கொடுத்துக்கிறாங்க.